வணக்கம் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, தமிழ்குடி உறவுகள். தமிழர்கள் வரலாறை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் திராவிடம் என்ற ஒரு திருட்டு கும்பல் நமக்குள் பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடிவிட்டார்கள். தமிழர்கள் விழிப்புணர்வு ஆகிவிட்டார்கள் என்று தெரிந்தவுடன் மீண்டும் தமிழர்கள் பொங்கல் திராவிடர் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடம் என்பது ஒரு கேவலமான சொல். தமிழர்கள் வரலாறை திருடி திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு பிளப்பு நடத்துகின்ற ஈனப்பிறவிகளை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். அப்போதுதான் தமிழர்கள் தமிழர்களாக வாழ முடியும். எப்படி நம்மளை வீழ்த்தப்பட்டார்கள் என்பது எளிதாக தெரிந்து கொண்டோம். பட்டியல் சமுதாய மக்களை தலித்துகளாகவும் திராவிடர்களாகவும் என்ற போர்வை அவர்களுக்குள் இருந்து கொண்டு நம்மளை இழிவுபடுத்தி பேசிவிட்டார்கள், நம்மளை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த மக்களை தவறான பாதைகளில் வழிநடத்தி இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயத்தை, பூர்வீக குடி தமிழர்களை அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கமே திராவிடர்கள் தான். இங்கு நமக்கு தேவை கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, அரசியல் பங்கீடு. இது கிடைத்தால் நமக்கு பொருளாதாரம் வந்துவிட்டாலே இந்த நம்ம உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று முதல்ல உடைந்துவிடும். இதை நம்ம உருவாக்காமல் எந்த காலத்திலையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் வறுமையாகவே வாழ வேண்டும், தலித்தாகவே வாழ வேண்டும், திராவிடர்களாகவே வாழ வேண்டும் என்று நம்மளை ஏமாற்றி பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்த ஒரு கூட்டம் திராவிடம் என்ற ஒரு போர்வையை திணித்து நம் வீட்டுக்குள் நுழைந்து திருடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்குள் நுழைந்து திருடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள், நம்மளை வீழ்த்துவது மது போதையால், கஞ்சா போதையால், போதம் மாத்திரை, அதுக்கு போக நமக்குள்ள ஜாதி சண்டைகள், மத சண்டைகளை தூண்டி விடுறது. இது முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் தான். நம்ம இன்னைக்கு இந்த நாட்டில் பிரதமராக முடியலை, தேசிய கட்சிக்கு தலைவராக முடியலை, தேசிய கட்சியோடைய தலைவராக நம்ம இந்த உலகம் முழுவதும் வர முடியலை. காரணம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி பீகாரை நம்ம ஆளணும், கர்நாடகாவை ஆளணும், கேரளாவை ஆளணும், அதுபோக ஆந்திராவை ஆளணும். நம்ம ஆள முடியுமா? முடியவே முடியாது. ஏன்டா அவன் நாட்டில் அவன் தைரியமாக இருக்கிறான். நான் கர்நாடகாக்காரன், நான் கேரளாக்காரன், நான் ஆந்திராக்காரன், பீகார்காரன் என்ற அவன் அவனுடைய நாட்டை தக்க வச்சுக்கிட்டான். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் வந்தோரை வாழ வச்சதும் இல்லாமல் வந்தோரை ஆளவும் வச்சுருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் இன்றைக்கி இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவருமே பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். திராவிட போர்வைகளில் இங்கே தமிழ்நாடு என்று ஒரு அரசு பேருந்தில் தமிழ்நாடுன்னு போட முடியலை. இன்றைக்கி தமிழ்நாடு பள்ளிக்கூடம், தமிழ்நாடு சட்டக்கல்லூரி, தமிழ்நாடு என்ற ஒரு அரசு துறைகளை பூரா அழித்துட்டு இவர்கள் திராவிட நாடு என்று உள்ளக்கு நுழைஞ்சு நம்மளுடைய வரலாறு அழித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற பூர்வீக குடி தமிழர்கள், நீங்கள் முதல்ல நான் தமிழன்டா, நான் உங்களுடைய அடையாள குடிப்பெயரை சொல்லுங்க. இங்கே எல்லா சாதிக்குள்ளேயுமே கலப்படவாதிகள் இருக்கிறாங்க. பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு கூட்டமும் ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளே திருடுறாங்க. வரலாறையும் திருடுறது, அந்த குடி அடையாளத்தையும் திருடுறது. எனக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடை திருடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. எல்லா மாநிலத்திலேருந்து இங்கே தமிழர்களுக்கு இப்போ நம்ம போய் பீகாரில், ஆந்திராவில் எங்கேயும் போய் நம்மளுடைய வரலாறை சொல்லி திருட முடியாது. அங்கே எங்கே போனாலும் நம்ம தமிழன்ட்டுவோம்.
இங்கே வர்றவன் பூரா அப்பன் பேர் தெரியாதவன். ஒரு ஈவே ராமசாமி, அவருடைய தொழில் என்ன? விபச்சாரி வீட்டில் தொழில் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு பிழப்பு நடத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிறவியை நம்ம பெரியார்னு கொண்டாடுறோம். நீ என்னதான் செஞ்சாலும் சரி, நீ எங்கேருந்து வந்த? மாமா வேலை பார்த்து ஒரு தியாசி ஒரு விபச்சார விடுதி வச்சு நடத்தினவர் எப்படி நம்மளுக்கு பெரியார் ஆக முடியும்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம இருக்கும்போது எவன் நம்மளுடைய வரலாறை திருடுறான், எவன் நம்மளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு திருடுறான். எந்த சூழ்நிலையிலையும் பெரியார் என்ற பெயர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஈவே ராமசாமி நாய்க்கரால் தான் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டோம், தமிழர்கள் இழிவுபடுத்திப்பட்டோம். இன்றைக்கி நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பிரதமராக இருக்கிறேன், ஜனாதிபதியாக இருக்கிறேன், ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? எதுவுமே வர முடியல. இதுக்கு காரணம் இவங்க கிந்தியை ஒழிக்கிறேன், மதத்தை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன்னு தமிழர்கள் வரலாறை ஒழிச்சிட்டான். இங்கே எல்லா மொழியுமே எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எந்த மொழி தான் நாங்கள் பேசணும், இந்த மொழி தான், எல்லா மொழியுமே எங்களுக்கு தேவை. இந்த ஏமாத்துனதெல்லாம் போதும். சும்மா பராசக்தி வேடம்லாம் போட்டு நாங்கள் ரயிலும் மறைச்சோம், பூரா ரயிலும் மறைச்சுன்றதை கள்ள ட்ரெயின் ஏறி வந்த கருணாநிதி கூட்டம் பொய்யை சொல்லி ஏமாத்தியாச்சு. அது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. தண்டவாளம் ட்ரெயின் வர தண்டவாளத்தில் படுக்காமல் பக்கத்தில் இருக்கிற தண்டவாளத்தில் படுத்து ஊரை ஏமாத்தினது அந்த காலம். ஏன்னா அந்த காலத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, நெட்டு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் இருக்கிற இளைஞர்களை எவனும் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையணும் திமுக. திராவிடத்தை வீழ்த்துவோம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். மதுரையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கிழக்கு தொகுதியில் திருட்டு கும்பல் திமுகவுடைய அமைச்சர் மூர்த்தியை வீழ்த்துவதற்கு 100% மதுரையில் எந்த தொகுதியில் நின்றாலும் சரி மூர்த்தி வெற்றி பெறக்கூடாது. கிழக்கு தொகுதியில் உங்களில் ஒருவனாக ஏகே பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்கள் கட்சி சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். அனைத்து தமிழ் குடி உறவுகளும் சரி, தமிழ் சமுதாயமும் சரி, நான் இந்த ஜாதி வெறி பிடித்தவனை, மதவெறி பிடித்தவனை, இனவெறி பிடித்தவனை, என் தமிழ் சமுதாயத்திற்காக போராடுவேன். இங்கு பணம், பதவி, அதிகாரம், திருடன், கொள்ளைக்காரனை தூக்கி பிடிச்சி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. உண்மையாக நேர்மையாக நாங்கள் உழைக்க நினைக்கிறோம். உண்மையிலே எங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு வாக்களியுங்கள். இந்த தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்றும் உங்களில் ஒருவன் ஏகே பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.